ஒன் இந்தியா ஹவுஸ் அட் நேயர்கள் அனைவருக்கும் அருணோட வணக்கம். இன்னைக்கும் எடுத்தோடனே ஒரு சோகமான நியூஸ் தான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மத்திஷா பத்திரானா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட பேபி மல்லிங்கா. ஸோ அவர் வந்து இன்ஜுரியில் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரியும். பட் டுவைன் பிராவோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவோட ஸ்லிங்கர் மத்திஷா பத்திரானா அவர் வந்து ஸ்டார்டிங் இனிஷியல் மேட்சஸ் ஒரு 4-5 மேட்சஸ் கிட்ட வந்து சென்னைக்காக ஆட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு கிட்ட அவங்க ஆல்ரெடி பேசியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு 4-5 மேட்ச் தவிர்த்து அதுக்கப்புறம் வந்து வந்தாலுமே வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு வந்து ஒரு காஷியஸான டிசிஷன் தான் எடுக்கணும். ஏன்னா அடுத்து வந்து வேர்ல்ட் கப் வேற வந்து வரப்போகுது. ஸோ அதனால் இன்ஜுரியிலேருந்து மீண்டு வந்து மறுபடியும் ஒரு இன்ஜுரி ஆகிருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க வந்து ஏதாவது ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு காஷியஸான டிசிஷன், அதாவது பார்த்து பக்குவமாக தான் ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் வந்து கப்படிக்கிறதுக்கு டெத் பவுலிங்கில் வந்து மத்திஷா பத்திரனா அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. பட் இந்த தடவை வந்து அவங்க இல்லைன்னா அந்த இடத்த வந்து மத்திஷா பத்திரனா இடத்துல முஸ்தாபிசுர் ரஹ்மான் மேக்ஸிமம் ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முஸ்தாபிஸ் த ஃபிஸ் அப்படின்ற ஒரு பேர் வந்து எஸ்ஆர்ஹெச்சில் அவர் இருக்கும்போது வந்தது. ஆண்ட்ரே ரஸ்ஸில் போல்டு செம்மையான போல்டு எடுத்தாது. அதுவும் பிரைம் ரஸ்ஸில் நம்ம அந்த டைமில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து டுவைன் பிராவோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முகமது ஃபிஸ் அதாவது முஸ்தாபிசுர் ரஹ்மான் தான் அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து மார்ச் 20 அந்த டைமிங்கில் வந்து அந்த டேட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம சிஎஸ்கே கேம்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேம்ஸ் அகேன்ஸ்ட் ஆர்சிபி விளாட்றதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் அவரை ஷேப் அப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் என்னதான் வந்து இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் இருந்தாலும் நம்ம பத்திரனா அளவுக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாரா அப்படின்றது தெரியல. பட் ஆனால் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இதுக்கடுத்து வந்து முக்கியமாக சப்போஸ் மத்திஷா பத்திரானா இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஒரு துஷார் தேஷ்பாண்டேவோ இல்லை ஷர்துல் தாக்கூரோ வந்து ரன்ஸ் கொடுப்பாங்க. எஸ், நீங்கள் சொல்கிறது புரியுது, ரன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்க 2 பேரையும் வச்சு ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பவர் பிளேல வந்து கண்டிப்பாக தீபக் சகர் இருப்பார், முகேஷ் சௌத்ரி எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவருமே 2 பேரும் ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன். முக்கியமாக வந்து 2022 வந்து முகேஷ் சௌத்ரி அவர்கள் செம்மையாக பவுலிங் பண்ணார். அந்த சீசனில் கிட்டத்தட்ட வந்து சென்னைக்காக அதிகபட்ச விக்கெட்டை அவர் தான் எடுத்தார். அண்ட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தீபக் சகருமே ஒரு இன்ஜுரியிலேருந்து உள்ளே வராரு. ஸோ இதுவே வந்து ஒரு குட்டி பவர் பிளே ஸ்டாட்டிக்ஸாக இருக்கும். அண்ட் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் கண்டிப்பாக மிடில் ஓவர்லையும் கண்டிப்பாக துஷார் தேஷ்பாண்டேவும் ஷர்துல் தாக்கூரும் யூஸ் பண்ணப்பட்டால் முஸ்தாபிசுர் வந்து கண்டிப்பாக டெத் ஓவரில் பயங்கரமாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. சேப்பாக் பிச்சில் அவர் போடுற கட்டர்ஸ்க்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வேரியேஷன் தான் இருக்கும். என்ன இவர் வேகமாக ஓடி வந்து போடுவார் ஃபாஸ்ட் பவுலர், அவங்க வந்து 2-3 ஸ்டெப்பில் போடுவாங்க ஸ்பின் பவுலர்ஸ். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். பார்க்கலாம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி டிசிஷன்லாம் எடுக்க போகிறாங்கன்றத பொறுத்து தான் பார்ப்போம். மேன்மேலும் கிரிக்கெட் நியூஸ்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஸ்டாட்ஸ்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒன் இந்தியா ஹவுஸ் அட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் இந்த அடுத்து உங்களை சந்திக்கிறேன்.